ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கான தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். சங்கீதக்காரர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மிக அழகாக ஆச்சரியமாக அவர் அறிந்திருந்தார். அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்போ தாவீதுட்ட பிடிச்சது, தாவீதுட்ட நம்ம விரும்பி ஒரு காரியத்தை பார்க்கிறோம்னா அந்த காரியம் கர்த்தரை தேடுகிறோம். தாவீது போய் உட்கார்ந்து ஜெபிப்பார், ஆண்டவருடைய சமூகத்துல வேண்டுதல் செய்வார். அப்படி ஒரு சமயம் ஒரு யுத்தத்துக்கு போனோம். யுத்தத்துக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, படை தளபதி மற்றவர்களை உட்கார வைத்து ஆலோசனை போட்டு, இப்படி தான் நம்ம யுத்தம் பண்ண போகிறோம், இப்படி தான் நம்ம ஜெயிக்க போகிறோம், இப்படி தான் நம்ம வெற்றியை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆலோசனை பண்ணுவாங்க. தாவீது அப்படிலாம் கிடையாது. அவன் தன் தேவனாகிய கர்த்தரிடத்துல போய் கேட்பான். தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், இந்த யுத்தம் என்னுடையது, இது இங்கே இப்படி நடத்தலாம், அதை அங்கே அப்படி நடத்தலாம். பெலிஸ்தே சொல்கிறாங்க, அவர்கள் தேவன் பள்ளத்தாக்கின் தேவன், மலைகளுக்கு போவோம். அவர்கள் தேவன் மலைகளின் தேவன், அப்புறம் வேறங்க சமனான வேலைக்கு போவோம். இப்படி எந்த பக்கம் வந்தாலும் தாவீது ஜெயித்தார். காரணம் என்ன? கர்த்தரை தேடுகிறது, கர்த்தரிடத்துல கேட்டது. அதனாலதான் தாவீது தைரியமா சொல்றார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலையும் தாண்டுவேன். நீர் என் கூட இருந்தீனா, நீர் என் கூட இருக்கிறத எனக்கு உறுதி ஆயிட்டா, அது எவ்வளவு பெரிய சேனை இருந்தாலும் கவலை இல்லை, ஜெயிப்பேன், வெற்றி எடுப்பேன், ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்வேன், அற்புதங்களை கர்த்தர் செய்து விடுவீர், ஆச்சரியமான தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவீர், இது நான் செய்வேன். ஆனா கர்த்தர் தம்முடைய தயவை விளங்க பண்ணும்போது மதிலை தாண்டு அவர் கூட இருந்தார்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா எவ்வளவு பெரிய மதிலும் பிரச்சனை கிடையாது. அது எரிகோவின் மதிலாக இருக்கட்டும், ஆயி பட்டணமாக இருக்கட்டும், வேற எந்த பட்டணத்து மதிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தாவீது சொல்றாரு, நான் பாய்வேன், நான் தாண்டுவேன், நான் பாய்வேன், நான் தாண்டுவேன், ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். தாவீதுட்ட நீங்க உற்று கவனித்தீங்கன்னா தெரியும், ஒரு சமயம் ஒரு சிங்கம் வருது, அவருடைய ஆட்டுக்குட்டியை கவிச்சு. தாவீது சும்மா இல்லை, ஓடி போய் சிங்கத்தினுடைய வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டு எடுத்துட்டு அந்த சிங்கத்தை காலி பண்ணிட்டார். கரடி அப்படிதான் ஜெயிச்சார். அவர் சொல்றாரு, இதெல்லாம் போலதான் இந்த கோலியாத்துன்னு ஒருத்தர் இருக்கான, இந்த சிங்கம் இந்த கரடியை போலதான் அவனும், அவனும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் மேற்கொள்ளுவேன், நான் ஜெயிப்பேன். அப்படியே ஜெயிச்சான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? கூட இருந்து நம்மை கரப்படுத்தி வழி நடத்துகிறாரா? ஒரு பெரிய கேள்விக்குறியோட நம்ம இருப்போம். சில நேரத்தில் சொல்லுவோம், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்,
சில நேரத்தில் சொல்லுவோம், ஐயோ நான் ஜெபிக்கிறவர் கேட்கவே மாட்டார். சில நேரத்தில் சொல்லுவோம், அவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க யோசிக்கிறார். சில நேரத்தில் சொல்லுவோம், அவர் இடத்துல ஜெபித்திருக்க பதில் இருந்தால் பார்ப்போம். அப்போ நம்ம தாவீதை போல சேனைக்குள் பாயவும் மதுரை தாண்டவும் ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு வேணும். இதுதான் பரிசுத்த ஆவியினால நமக்கு கிடைக்கிற பலன். ஆவியான நமக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு பெரிய பலத்தை நமக்கு தரார். எதிராளி வந்து நிற்பான். எதிராளி இடுப்புல கை வச்சுட்டு என்ன நீ என்ன பண்ண முடியும்? நான் பார் சின்ன வயதுலேருந்து யுத்த வீரன். சின்ன வயசுலேருந்து தாவீதே நீ யாரு? ஆடு மேய்க்கிற. ஏணி வச்சாலும் எட்டாது சொல்லுவாங்க. எதிராளிகள் எதிரடியாய் வந்து நிற்பார்கள். நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா சர்வ வல்லவராய் உங்களோடு கூட இருப்பார். எதிராளிகள் என்ன பேசினாலும் காதில் வாங்காதீங்க. கர்த்தரை மட்டும் பாருங்க. அவர்கிட்ட நீங்க பேசுங்க. ஏசப்பா நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுங்க. அவர் பார்த்துக்குவாரு. அற்புதம் தானா நடக்கும். அதிசயம் தானா நடக்கும். ஆச்சரியமான தம்முடைய கிருபை தானா நடக்கும். அதனால தான் தாவீது சொல்றாரு, உம்மாலை உம்முடைய கிருபையினால நீரே கூட இருந்தா சேனைக்குள்ள பாய்வேன், மதுரை தாண்டுவேன், எது என்ன தடுக்காது. ஏன்னா சர்வ வல்லவர் நீரே கூட இருக்கு. சர்வ வல்லமுள்ள தேவன் ஏன் கூட நீர் வாசம் பண்ணுகிறீங்க. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? பல நேரங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது உடனே நம்ம சொல்லுவோம், ஐயோ என் ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரு, என் ஆண்டவர் என் கூட இல்லை. ஒன்னால தெரிஞ்சுக்கோங்க, உங்களை விட்டு அவர் விலகிட்டாருன்னா உங்க வாழ்க்கையில இருள் சுதந்திரம். ஆனா அவர் உங்க கூட இருக்கிறதுனால தான் நீங்க வெளிச்சத்தில் இருக்கீங்க. எனக்கு இதை செய்யல, எனக்கு அதை செய்ய மாட்டாரு, எனக்கு இப்படி செய்ய மாட்டாரு புலம்புறதை நிறுத்திட்டு தேவனுடைய கரத்துல அவர் என் கூட இருக்கிறார், அதிசயங்களை நடப்பிப்பான்னு சொல்லி மட்டும் பாருங்க. ஆச்சரியமான தம்முடைய கிருபை விலகப்படுவார். அவர் உங்க கூட இருந்தா போதும், ஜெயிச்சிடலாம், வெற்றி பெற்றலாம், ஜெயத்தை பெற்றலாம். ஆச்சரியமான கர்த்தருடைய கரம் அங்கே வெளிப்படுவதை பார்க்க முடியும். அதனால இந்த காலங்களில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. தாவீது சொன்னது போலதான், நீங்க மட்டும் என் கூட இருங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க என் கூட இருங்க, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் உங்க கையை பிடிக்காம நீங்க கையை பிடிச்சு ஆச்சரியமா நடத்துவீங்க. எல்லா தீங்குக்கு விலகி பாதுகாப்பீங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். கிருபை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். எவ்வளவு பெரிய மதுரை இருந்தாலும் அசால்ட்டா தாண்டுவோம். இந்த காலை வேளையில உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் கவலைப்படாதீங்க. நண்பர்கள் எழும்பாங்க, உங்களுக்கு விரோதமா சிநேகிதர்கள் எழும்புவாங்க, உங்க கூட அப்பம் புசித்தவன் எழும்புவான், உங்க கூட உங்களோடு பிரயாணப்பட்டவன், உங்களோடு கூட உங்களை பற்றி முழுவதும் தெரிந்தவன் எழும்புவான். எழும்பிட்டு சொல்லுவான், எனக்கு எல்லாம் தெரியும் உன்னை பத்தி, நான் நினைச்சா உன்னை அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு சொல்லுவான். நோ, டோன்ட் ஃபியர். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு பெரிய சேனையா இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தா போதும். சிங்கிள் ஆர்மியா உள்ள பூந்து நிர்மலமாக்கிடலாம். இந்த காலவெளியில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க,
ஏசப்பா, இதுவரையிலும் நாடகம் நடத்திட்டீங்க, இனியும் நடத்த போதுமானவர். இந்த பிரச்சனை அது சின்னது, சாதாரணது, அதை மாற்றிடுவீங்க எனக்கு தெரியும். இந்த போராட்டம் அதை மாற்றிடுவீங்க எனக்கு தெரியும். நீங்கள் கூட இருக்கிறீங்க. இந்த வியாதி ஐயோ அது காணாமல் போயிடும் எனக்கு தெரியும். நீங்கள் ஆச்சரியமான தம்முடைய கிரியைகளை விளங்கப்படுகிற கர்த்தர் என்பது. அதனால் இந்த காலவெளியில் அவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் கூட இருக்கிறீங்க, நான் வெற்றி பெற்று ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஒரு மதிலை தாண்டி பெரிய வெற்றியை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த உதவியை இந்த காலவெளியில் உங்களுக்கு செய்வார். மேன்மையான காரியத்தை நடப்பிப்பார். ஆவியானவருடைய வல்லமை பெரிய பலத்த கிரியைகளை செய்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. ஆமேன்.